வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீரா பாண்டியனோட ஆட்டோவில் உட்காந்துட்டு ஒரு சிலதெல்லாம் பார்த்துட்ருக்க. அப்போது அந்த ஆட்டோலேருந்து ஒரு ருத்ராட்சம் அவங்க கைக்கு கிடைக்குது. அதை பார்த்ததுமே இந்த ருத்ராட்சம் இங்கே தான் இருக்கா, இது தானே அம்மா திருவண்ணாமலையிலேருந்து உனக்கு வாங்கி கொடுத்தது, இது இங்கே இருக்குன்னா அப்போது ரூம்லேருந்து எப்படி எடுத்தாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு, அண்ணா இப்போ நீ எனக்கு புரிய வச்சுட்ட, எனக்கு நல்லா புரியுது. அப்போது மாறன் சொன்னது எல்லாமே பொய், அவன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறான், அதுக்காக தான் இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வீரா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீரா நேரடியாகவே மாறன் கிட்ட, நீ என்னோட அண்ணனை பழி வாங்கிறதுக்காக தானே ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், நீ எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் உண்மை, நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னதுமே வீரா, மாறா இங்கே பாரு, என்கிட்ட நீ பொய் சொல்லாத, நீ சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட இருந்து நீ மறைக்கிறன்னு எனக்கு தெரியும், உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, மாறன் வந்துட்டு நான் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்கிறாங்க. உடனே வீரா, நீ எதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய், எதை நான் வெளியே காட்டணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே மாறன் யோசிக்கிறாரு, என்ன இவ இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசிட்டு போகிறாளே, ஒருவேளை இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, இது இப்படியே விட்டா அவ்வளோதான், ரொம்ப டேஞ்சர், நாம் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு மாறன் யோசிச்சுட்ருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.